என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? இந்த வண்டி யார் ஓட்டுவாங்கன்னு தெரியல. இந்த வண்டி யார் ஓட்டுவாங்கன்னா வில்லேஜில் வந்து அந்த தோட்டத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவர் வந்துட்டு தாத்தா இந்த மாதிரி வயசானவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த வயசுல என் புருஷன் யூஸ் பண்றாருன்னா அவரோட நிலைமை எந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு பாருங்க. எங்கனால சின்ன திருத்தம் நிலைமை கிடையாது. புதுசு எப்போ வேணாலும் வாங்கலாம். பழசு 2 நாள் 1 நாள் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். வண்டி வச்சிருந்தீங்களா மாமா? அது வண்டி பேர் என்ன மாமா? பெரிய வண்டி விக்டர் ஓட்டிட்டு இருந்தவருங்க. இன்னைக்கு இது டிவிஎஸ் தானே. இது வந்து சீட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒத்த சீட்டாக தான் இருக்கும். இருங்க நான் காட்டுறேன். வண்டி டிவிஎஸ் இதெல்லாம் விதவிதமாக வண்டி ஓட்டிட்டு இருந்தவர் இன்னைக்கு இந்த வண்டியில் வந்து நிற்கிது. எங்களோட காலங்கள் ஒரு காலத்துக்கு மாறும் என்று நம்புகிறோம். அதெல்லாம் ஒரு காலத்துல இந்த வண்டி வேற லெவலில் இருந்துச்சு. நம்பகான வண்டி, நம்பிக்கையான வண்டி அப்படின்னு ஒரு காலத்தில் ஓடிச்சு. இதுதான் சரியா? இன்னைக்கு இந்த வண்டி கண்டு. ஆனால் இந்த வண்டி நாங்கள் ஓட்டிட்டு போனோம்னா எல்லாம் பெரிய வண்டியில் போகிறவங்க எங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நடந்து போகிறக்கு இது எவ்வளவோ பெட்டர்ன்னு தோணுது. எனக்கு கொஞ்ச நாளாக வண்டியே இல்லாமல் நாங்கள் நடந்து தான் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். கொஞ்ச நாளாவா ஒரு 6 மாதம் தாங்க ஆச்சு அந்த வண்டி பறி கொடுத்து. பெரிய வண்டி போச்சு. அது எதுன்னு அது ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போ இருக்கும். ஆனால் மனசு ஓரளவுக்கு தேத்திக்கிறது. நம்ம காலங்கள் இப்படியே போயிடாது, ஒரு நாளைக்கு மாறும் அப்படின்ட்டு. ஏன்னா இவர் நிறைய நடப்பார், வந்துட்டு நடந்துகிட்டே இருப்பார். சரி இது ஏதோ ஓரளவுக்கு கடகண்ணிக்கு போகிறக்கு. வேலைக்கெல்லாம் போக மாட்டார், இதில் பஸ்ஸில் தான் போகிறாரு. ஆனால் இது கடகண்ணிக்கு ஏதோ உதவும் அப்படிங்கிறனால இன்றைக்கி ஏதோ கண்டு போச்சு. அதை கடையில் கொண்டு போய் கொடுத்தா காசு ஆகுமேனு இவரே கழட்டி மாட்டிட்டு இருக்கிறாரு. அதுதான் செய்யலாம்ல நம்மள. இப்போ சொல்றேங்க, நல்லா கேட்டுக்கோங்க. எப்பவுமே ஓல்ட் இஸ் கோல்ட். இது நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, பெடல் போட்டு தள்ளி எடுத்து வந்துடுவேன். ஸ்கூட்டி நின்னா தள்ள முடியாது, பெரிய வண்டி நின்னாலும் தள்ள முடியாது, 5 லட்ச ரூபா வண்டி இருந்தாலும் தள்ள முடியாது. இது பெடலை போட்டு வீடு வருவேன். உங்களால முடியுமா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமேங்க, மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை வலி இருந்தாலும் வெளியே சொல்லாம அந்த கம்பீரமா ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லி அந்த வண்டி விட்டு கொடுக்காம பேசுறாரு. ஏன்னா அதுவும் இப்போ ஒரு கொஞ்ச நாள் இல்லாம தான் இருந்தாரு. அழுகக்கூடாது, மாறும் எங்க நிலைமை ஒரு நாளைக்கு. பாய்.